ஹலோ. இன்னைக்கு நாம ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு வந்திருக்கோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை நிஜமாவே டிஃபைன் பண்றது எதுன்னு, அதாவது உங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வெறும் உங்க பேரோ நீங்க வாங்குற மார்க்ஸோ கிடையாது. ஏன் உங்களோட பெரிய பெரிய கனவுகள் கூட கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களோட உண்மையான அடையாளம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல வர ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுதான். உங்களோட பழக்க வழக்கங்கள் வெறும் செயல்கள் இல்ல, நீங்க யார மாற போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே அதுதான். நாம பல நேரங்கள்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்மளோட அடிப்படை அடையாளத்தை மாத்தாம வெறும் ரிசல்ட்டையோ இலக்குகளையோ மட்டும் மாத்த ட்ரை பண்றோம். இத புரிஞ்சுக்க அருண்னு ஒரு பையனோட கதைய பாப்போம். அருண்க்கு காலேஜ்ல பெரிய பிளேஸ்மெண்ட் வாங்கணும், ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறைய பெரிய கனவுகள் இருக்கு. ஆனா அவனோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? தினமும் காலையில அலாரத்தை ஸ்னூஸ் பண்றதும் நைட் ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரீல்ஸ் பாக்குறதும் தான் அவனோட ரெகுலர் ஹேபிட்டாவே இருக்கு. இப்ப சொல்லுங்க, அருணோட நிஜமான பிரச்சனை என்ன? அவன்கிட்ட பெரிய கோல்ஸ் இருக்கு, ஆனா அது தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு ஐடென்டிட்டியா அவன்கிட்ட இல்ல. இதனால என்ன ஆகுது? நான் ஒரு பெரிய சோம்பேறி அப்படின்னு தனக்கு தானே ஒரு நெகட்டிவ் முத்திரையே குத்திக்கிறான். ஆனா ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நீங்க யாருன்னு உங்க மூளைக்கு நீங்க தினமும் கொடுக்குற சின்ன சின்ன ஆதாரங்கள், அதாவது ப்ரூஃப்ஸ் மட்டும்தான். சரி, இப்போ இந்த கோல்ஸ் பேஸ்ட் திங்கிங்க்கும் ஐடென்டிட்டி பேஸ்ட் திங்கிங்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்லயே இதை அப்ளை பண்ணி பாருங்களேன். நான் எப்படியாச்சும் ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை நோக்கிய சிந்தனையை விட, நான் தினமும் கன்சிஸ்டண்டா படிக்கிற ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்குறது உங்களுக்கு பல மடங்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது அப்படியே கோடிங் கத்துக்கிறவங்களுக்கும் சூப்பரா செட் ஆகும். நான் ஒரு பெரிய ஆப் உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபைனல் அவுட்கம் மேல மட்டும் உங்களோட முழு கவனமும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நான் தினமும் கோட் எழுதுற ஒரு டெவலப்பர் அப்படிங்கிற அந்த அன்றாட பழக்கத்தின் மேல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைச்சா கூட இதே லாஜிக் தான். நான் எப்படியாவது ஒரு வைரல் யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கோலை விட, நான் தினமும் புது புது ஐடியாக்களை உருவாக்குற ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற உங்களோட பர்சனாவை பில்ட் பண்றது தான் இங்க ரொம்பவே முக்கியம். பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க, இந்த ரெண்டு மைண்ட் செட்டும் எப்படி முற்றிலும் வேற வேற முடிவுகளை கொடுக்குதுன்னு ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஏவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, எப்படியாச்சும் டாப்பர் ஆகணும்னு பெரிய கோல் செட் பண்றான். ஆனா தினமும் ரீல்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம்க்கு முந்தின நாள் மட்டும் நைட் பூரா முழிச்சு படிச்சு ஒரு ஆவரேஜான மார்க் வாங்குறான். ஆனா ஸ்டூடெண்ட் பி அப்படி இல்ல. அவன் நான் ஒரு டிசிப்ளின்டான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அடையாளத்தை பில்ட் பண்றான். தினமும் ஜஸ்ட் 25 நிமிஷம் ஃபோக்கஸ்டா படிக்கிறான். கடைசியில பார்த்தா அவன்தான் ரியல் டாப்பர் ஆகுறான். ஏன்னா அவன் ரிசல்ட்டை துரத்தல, சின்ன சின்ன செயல்கள் மூலமா தன் அடையாளத்தை உருவாக்கணும். அப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு கஷ்டமான ஸ்கில்ல கத்துக்கும்போது வெறும் கோலை மட்டும் நம்பியிருந்தா நமக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? டெய்லி ஹேபிட்டை பில்ட் பண்ணாம ஒரே மாசத்துல எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பா இதுதான் நடக்கும். நாள் ரொம்ப ஆர்வமா HTML படிப்பீங்க, 3வது நாள் ஜாவா ஸ்கிரிப்ட், 5வது நாள் அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் ஆயிடும். அப்புறம் என்ன, 7வது நாள் முழுசா அதே கூட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இதுதான் யதார்த்தம். டெய்லி ஹேபிட் இல்லாம நேர எக்ஸ்பர்ட் ஆயிடவே முடியாது பாஸ். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நம்ம டெய்லி ஆக்ஷன்ஸ நாம பாக்குற விதத்தை முழுசா மாத்தணும். அதுக்கு ஒரு அட்டகாசமான அனாலஜி இருக்கு. அதுதான் தேர்தல் வாக்கு பெட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஃபியூச்சர்ல நீங்க யாராக மாற போறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ஓட்டு. சப்போஸ் நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து ரீல் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, நீங்க டிஸ்ட்ராக்டடா இருக்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு ஓட்டு அது. அதே நீங்க 25 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழு கவனத்தோட படிச்சீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஓட்டு அது. நீங்க சால்வ் பண்ற ஒரு சின்ன கோட் ப்ராப்ளம் கூட நீங்க ஒரு டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கான ஓட்டு. ஒரு வீடியோ ஐடியா எழுதுனா அது நீங்க ஒரு கிரியேட்டர் என்பதற்கான ஓட்டு. ஜஸ்ட் 20 நிமிஷம் வாக்கிங் போனா அது நீங்க ஹெல்தியான பர்சனுக்கான ஓட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ராத்திரியோட ராத்திரியா எந்த தேர்தல்லையும் உங்களை ஜெயிக்க வைக்காது. ஆனா தொடர்ந்து தினமும் நீங்க போடுற அந்த சின்ன சின்ன ஓட்டுக்கள் காலப்போக்குல உங்களோட அசைக்க முடியாத அடையாளத்தை கண்டிப்பா உருவாக்கிடும். சரி, நான் எல்லாத்தையும் தள்ளி போடுறேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்றதை நிறுத்திட்டு, இன்னைக்கு நைட்ல இருந்தே நீங்க பிராக்டிக்கலா செயல்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை இப்போ பார்க்கலாம். இதுல 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸ்டெப் 1,
ஃபர்ஸ்ட் நீங்க ஃபியூச்சர்ல யார மாறணும்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்களோட சின்ன சின்ன அன்றாட செயல்கள் மூலியமா அதை உங்க மூளைக்கு நிரூபிங்க. ஸ்டெப் 3, அதையே திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான பழக்கமா மாத்துங்க. இப்படி சின்னதா நிரூபிக்கிறது தான் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் செல்ஃப் டவுட்க்கும் இருக்கிற ஒரே சூப்பரான மருந்து. ஆனா இங்க நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் தினமும் 5 மணி நேரம் படிக்கலைனா நான் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸிக்கான ப்ரெஷரை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. உங்களோட ஐடென்டிட்டி பில்டிங் எப்பவுமே நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாகவும் தப்பு செஞ்சா மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு சின்ன சம்மரியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் அவேஸ பார்த்துடலாம். இந்த 5 ரூல்ஸை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்க ஐடென்டிட்டிக்கான ஓட்டுகள். 2வது, ரிசல்ட்டை மட்டுமே எப்பவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 3வது, உங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் உங்க மேல உங்களுக்கே ஒரு செல்ஃப் பிலீவை உருவாக்கும். 4வது, நான் சோம்பேறி அப்படிங்கிற நெகட்டிவ் முத்திரைகளை கண்டிப்பா தவிர்த்துடுங்க. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க யாரா மாறணுமோ அந்த நபரா இப்போவே மாற ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்போவே ஒரு டெவலப்பர் மாதிரியோ ஒரு கிரியேட்டர் மாதிரியோ செயல்பட ஆரம்பிச்சா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் தானாவே உங்களை தேடி வரும். ஃபைனலா நம்ம திரும்பவும் அருணோட கதைக்கே வருவோம். வெறும் கோல் செட்டிங்ல இருந்து ஐடென்டிட்டி பில்டிங்க்கு மாறினதுக்கு அப்புறம் அவனோட லைஃப்ல என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு பாப்போம். அருண் முதல்ல தன்னை சோம்பேறின்னு சொல்றத கம்ப்ளீட்டா நிறுத்திட்டான். தினமும் 25 நிமிஷம் படிக்கிறது, ஒரு கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்னு அவனோட மூளைக்கு தினமும் பாசிட்டிவான ப்ரூஃப்ஸை கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த சின்ன சின்ன முடிவுகள் ஒரு சூப்பரான ரொட்டீனா மாறி அதுவே வலுவான பழக்க வழக்கங்களா உருவாகி அவனுக்குன்னு ஒரு புது அடையாளத்தை கொடுத்து அவனோட வாழ்க்கையின் டைரக்ஷனையே முழுசா மாத்திருச்சு பாத்துக்கோங்க. சரி, இந்த செஷனை முடிக்கிறப்ப உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க இன்னைக்கு எந்த அடையாளத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரிசல்ட்டை பத்தி வெறும் கனவு மட்டும் காண்றதை நிறுத்திட்டு உங்களோட ஃபியூச்சருக்காக இன்னைக்கே இப்பவே உங்களோட முதல் ஓட்ட போட ஆரம்பிங்க.